நான் ஷார்ட் ஃபார்ம் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது நிறைய பேர் என்கிட்ட லாங் ஃபார்மட் வீடியோஸும் போடுங்க ப்ரோன்னு சொல்லி கேட்குறீங்க. ஆனால் லாங் ஃபார்மட் வீடியோஸோட கண்டென்ட் ரிசர்ச்க்கு ரொம்ப டைம் எடுக்கிறனால என்னால் அதை ஃப்ரீக்வெண்ட்டாக போட முடியல. பட் ஸ்டில் வீக்லி நடக்கிற ஏவியேஷன் நியூஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வீக்கெண்ட் ஒரு வீடியோ மாதிரி போடலான்னு இந்த சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதை கன்சிஸ்டன்ட்டாக போடுவேன்னு தெரியல, பட் என்னால் முடிஞ்சதை ட்ரை பண்ணுறேன். ஆல்ரைட், இந்த வீக் பார்த்தீங்கன்னா ஏவியேஷனில் நான் ஒரு 3 இன்ட்ரெஸ்டிங் ஆர்டிகல்ஸ் படித்தேன். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு சில டாபிக்ஸ் எல்லாம் போர் அடிக்கிற மாதிரி இருந்தால் கீழே டைம் ஸ்டாம்ப்ஸ் கொடுத்துருப்பேன், ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கோங்க. பட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் எதை பற்றினா போயிங்கோட 797 பற்றி தான். போயிங் கிட்ட 797 ஒரு ஏர்கிராஃப்டே இல்லையே ப்ரோன்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. பட் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் போயிங் 797 வேரியண்ட்டை மேனுஃபேக்சர் பண்ண போகிறதா ஒரு ஸ்டோரி போட்டிருப்பேன். அந்த ஸ்டோரி போட்ட ஒரு 2-3 வீக்ஸ்லேயே போயிங்கோட சீஃப் கமர்ஷியல் ஆஃபீஸர் போயிங் வந்து ஒரு நியூ ஏர்கிராஃப்டை ஸ்கிராச்லேருந்து பில்ட் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணுற இன்டென்ஷனில் இருக்கிறதா அப்டேட் பண்ணியிருந்தாங்க. பட் அது என்ன ஏர்கிராஃப்ட், எந்த மார்க்கெட் செக்மெண்ட்டை ஃபில் பண்ண போகுது, எந்த ஏர்கிராஃப்ட் கூட கம்பீட் பண்ண போகுதுன்னு இந்த மாதிரி எந்த அப்டேட்ஸும் கொடுக்கல. ஆனால் ஆன்கோயிங் டிமாண்ட் அண்ட் மார்க்கெட் சிச்சுவேஷனை வச்சு பார்க்கும்போது அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுற ஏர்கிராஃப்ட் கண்டிப்பாக 767 அண்ட் 757 ரிப்ளேஸ்மெண்ட்டாக தான் இருக்கும். இதை நீங்கள் ஏர்பஸ் சைட் பார்த்தீங்கன்னா அவங்க ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண A321 XLR டைரக்ட் காம்படிஷனாக இருக்கும். அந்த ஏர்கிராஃப்ட் பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்க்கலனா மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ குளோபல் மார்க்கெட்டில் இப்போ மிட் சைஸ் ஏர்கிராஃப்டோட டிமாண்ட் அதிகமாகிட்டே இருக்கனால ஏர்பஸ் கிட்ட தான் நியூ ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட், அதுவும் சஸ்டைனபிள் ஏவியேஷனுக்கு ஃபேவர் பண்ணுற மாதிரி ஏர்கிராஃப்ட் நிறைய இருக்கு. இதே போயிங் சைட் பார்த்தீங்கன்னா 757, 767 இந்த மாதிரி ஓல்டு ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் போயிங் 2004லேயே லாங் ரேஞ்ச் மிட் சைஸ் ஏர்கிராஃப்ட்க்கு டிமாண்ட் சரியா இல்லைன்னு சொல்லி 757 ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் 20 வருஷம் கழிச்சு இப்போ 2024ல மிட் சைஸ் ஏர்கிராஃப்ட் தான் மார்க்கெட்டை டாமினேட் பண்ணிட்டு இருக்கனால அவங்க அனௌன்ஸ் பண்ண இந்த நியூ ஏர்கிராஃப்ட் பொட்டன்ஷியலா 2 ஏர்கிராஃப்டோட ரிப்ளேஸ்மெண்ட்டாக தான் இருக்கும். ஏன் இதை சொல்றேன்னா போயிங் 757 ரிப்ளேஸ்மெண்ட் ப்ராஜெக்ட்ல 2015ல இருந்தே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அனௌன்ஸ் பண்ண இந்த நியூ ஏர்கிராஃப்ட் கண்டிப்பாக 757 ரிப்ளேஸ்மெண்ட்டாக தான் இருக்கும். ஹை சான்சஸ் அது 797 தான் இருக்கும். ஆல்ரெடி போயிங் 777X மேனுஃபேக்சர் பண்ணி ரெடியா வச்சுட்டு அதை சர்டிஃபை பண்ணாம சுத்திட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ஃபுல் ப்ராடக்டா ஃபேக்டரியில் இருக்க ஏர்கிராஃப்டை ரிலீஸ் பண்ணவே வழி இல்லை. இதில் இவங்க ஒரு புது ஏர்கிராஃப்டை டிசைன் பண்ணி அதை ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் அதை சர்டிஃபை பண்ணி ரிலீஸ் பண்றதுக்குள்ள எனக்கு வயசாகிரும். போயிங்கை பற்றி ஒரு நியூஸ் சொல்லிட்டு ஏர்பஸை பற்றி சொல்லாமல் போனால் நல்லா இருக்காது. ஏர்பஸும் ஒரு புது எலக்ட்ரிக் ஏர்கிராஃப்டை டிசைன் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக டெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. இந்த எலக்ட்ரிக் ஏர்கிராஃப்ட்னு சொல்கிற ஈவிடால்ஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோவை போய் மறக்காம பாருங்க. பிகாஸ் அந்த வீடியோவில் ஈவிடால்ஸ் எந்த மார்க்கெட் கேப்பை ஃபில் பண்ண போகுது, எதை ரிப்ளேஸ் பண்ண போகுதுன்னு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ வேர்ல்டு ஃபுல்லாக சஸ்டைனபிள் ஏவியேஷனை பூஸ்ட் பண்ணுற விதமாக நிறைய கம்பெனிஸ் எலக்ட்ரிக் பவர் ஏர்கிராஃப்ட், ஹைட்ரஜன் பவர் ஏர்கிராஃப்ட் டெஸ்ட் பண்ணி மார்க்கெட்டில் கொண்டு வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இண்டஸ்ட்ரி ஜாயிண்டான ஏர்பஸ் இந்த ட்ரெண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருந்தால் இவங்க காம்படிட்டர்ஸ் இந்த செக்மெண்ட்ல இவங்களை ஓவர்டேக் பண்ண சான்சஸ் நிறைய இருக்கு. மோர் ஓவர் ஏர்பஸோட இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் கண்ணா பின்னான்னு கேள்வி கேட்பாங்க. அதனால ஆல்ரெடி நிறைய இன்னோவேட்டிவ் ப்ராஜெக்ட்டை சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்க ஏர்பஸ் இப்போ ஈவிடால் ப்ராஜெக்ட்டையும் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி அதோட ஃபர்ஸ்ட் லிஃப்ட் ஆஃப் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. சிட்டி ஏர்பஸ் நெக்ஸ்ட் என்ற இந்த ஈவிடால் தான் ஏர்பஸ் கரண்டா பண்ணிட்டு இருக்க ஒரு இன்னோவேட்டிவ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராஜெக்ட். நீங்க ஒவ்வொரு கம்பெனிஸும் பண்ற ஈவிடால பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் டிசைன்ல இருக்கும். பட் இந்த ஏர்பஸோட ப்ரோட்டோடைப் பாத்தீங்கன்னா ஏதோ வெட்டிக்கிளி மாதிரி இருக்கு. எனக்கு உங்களுக்கு இதை பார்த்தா எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த 4 பேர் போகக்கூடிய ஃபிக்ஸ்ட் விங் ஈவிடால்ல மொத்தமா 8 செட்ஸ் ஆஃப் ப்ரொப்பலர்ஸ் இருக்கு. 2 செட் விங்கோட லீடிங் எஜ்லயும் 4 செட் விங்கோட ட்ரெயிலிங் எஜ்லயும் இருக்கு. மிச்சம் இருக்க 2 செட் ஆஃப் ப்ரொப்பலர்ஸை புஷர் ப்ரொப்பலர்ஸ்னு சொல்லி டெயில் பூமோட எண்ணில் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் விங் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 12 மீட்டர்ஸ் அண்ட் அப்ராக்சிமேட்லி 2 tons கிட்ட வெயிட் இருக்கு. ஸோ இதுதான் இந்த ஈவிடாலோட டிசைன் ஸ்பெசிஃபிகேஷன். லாஸ்ட் டிசம்பர்ல இதோட ஃபர்ஸ்ட் ப்ரோட்டோடைப்பை டிசைன் பண்ணி நிறைய கிரவுண்ட் டெஸ்ட், ஏவியனிக்ஸ் சிஸ்டம் செக்கிங், ஃபிளைட் கண்ட்ரோல் செக்கிங்னு ஏர்பஸோட இன்ஜினியரிங் டீம் கண்டக்ட் பண்ணி சர்டிஃபை பண்ணாங்க. அதுக்கப்புறம் 11 மாசம் கழிச்சு இந்த நவம்பர்ல தான் சிட்டி ஏர்பஸோட ஃபர்ஸ்ட் லிஃப்ட் ஆஃப் சக்சஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. டெஸ்டோட அவுட்கம்ல இந்த ஏர்கிராஃப்டோட ரேஞ்ச் 80 கிலோமீட்டர் அண்ட் ஸ்பீடும் 120 கிலோமீட்டர் per hour வரைக்கும் போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏர்பஸ் இதை முக்கியமா டிசைன் பண்றதே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கும் மெடிக்கல் எமர்ஜென்சில சப்போர்ட் வெஹிக்கிளா யூஸ் பண்றதுக்கும் தான். இப்போ பெங்களூர்ல கூட பாத்தீங்கன்னா பெங்களூர் ஏர்போர்ட் சர்லா ஏவியேஷன் ஒரு கம்பெனி கூட கொலாபரேஷன் வச்சு ஏர் டாக்ஸி சர்வீஸ் ஆஃபர் பண்ண போறாங்க. ஒரு ஈவிடால யூஸ் பண்ணி எலக்ட்ரானிக் சிட்டில இருந்து பெங்களூர் ஏர்போர்ட் வரைக்கும் ஒரு ஏர் டாக்ஸி சர்வீஸ் மாதிரி ஆப்ரேட் பண்றதுக்கு ப்ரொபோசல் சப்மிட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பண்றதுனால டிராஃபிக் குறைஞ்சு அர்பன் மொபிலிட்டி அண்ட் சஸ்டைனபிள் ஏவியேஷன் இன்னும் அட்வான்ஸ் தான் ஆகுது. ஸோ ஏர்பஸ் கரண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்க இந்த ஈவிடால் ப்ராஜெக்ட்ல மியூனிக் ஏர்போர்ட், யாச்பேன், ஸ்கை போர்ட்ஸ்னு ஒரு 30 ஜெர்மன் கம்பெனிஸ் பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க. இது ஒரு ஃபுல் ப்ராடக்ட்டா ரெடி ஆகி ரிலீஸ் ஆகும்போது ஜெர்மனில தான் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்றதா பிளான்ஸ் வச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இத்தாலியோட ஃபிளாக் கேரியரான ITA ஏர்வேஸும் இதை ஆப்ரேட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஈவிடால்ஸ் தான் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆஃப் ஏர் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வேர்ல்டு ஃபுல்லா நிறைய ஏர்லைன்ஸ் இதுல இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இது இந்தியால ஒரு பெர்ஃபெக்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சொல்யூஷனா இருக்கும். ஏன்னா நம்ம கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான டொமஸ்டிக் மார்க்கெட் இருக்கு. பட் நம்ம ஊர்ல சஸ்டைனபிலிட்டி, கார்பன் எமிஷன் எல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாவே எடுத்துக்காதனால இது நம்ம ஊர்ல கமர்ஷியலா வரதுக்கு எப்படியும் 10-20 வருஷமாச்சும் ஆகும்.
ஸ்பேஸ் எக்ஸ் அண்ட் டெஸ்லாவோட ஃபவுண்டரான எலான் மஸ்க் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபைட்டர் ஜெட்ஸை பார்த்து அதை மேனுஃபேக்சர் பண்ணவன் எல்லாரும் முட்டாள்னு லேபிள் பண்ணியிருக்காரு. இன்டர்நெட்ல கான்ட்ரவர்சி கிரியேட் பண்றது எலான் மஸ்க்கு புதுசு கிடையாது. பட் எதனால இந்த டைம் இவர் லாக்ஹீட் மார்ட்டினை பார்த்து இப்படி சொன்னாரு? அதுவும் அவர் ஸ்டேட்மெண்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்கிறது அவங்களோட ஒன் ஆஃப் த ஃபிளாக்ஷிப் ஏர்கிராஃப்ட். ஸோ டொனால்ட் ட்ரம்ப் எலான் மஸ்கை டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சில ஒரு முக்கியமான ஆளா அப்பாயிண்ட் பண்ணதுல இருந்து எலான் மஸ்க் கவர்மெண்ட் பண்ற நிறைய செலவை கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. நவம்பர் 22 எலான் மஸ்க் அவரோட ட்விட்டர் அக்கௌண்ட்ல 2 ட்வீட்ஸ் போட்டிருந்தாரு. அதுல சில யூஎஸ் வெப்பன் சிஸ்டம்ஸ் எல்லாம் ஓவர் பிரைஸ்டா இருக்கு, முக்கியமா F-35 ப்ரோக்ராமை பார்த்து ஒஸ்ட் வேல்யூ ஃபார் மணி, அவுடேட்டட் அண்ட் கன்றாவியான டிசைன் சொல்லியிருக்காரு. இது கூடிய சைனாவோட டிஃபென்ஸ் ட்ரோன் வீடியோவை போட்டு சைனா அவங்க டிஃபென்ஸை ட்ரோனை வச்சு ஃபியூச்சரிஸ்டிக்கா பண்ணிட்டு இருக்காங்க, இங்க நம்ம எல்லாரும் இன்னும் ஆள் வச்சு பறந்து போற ஃபைட்டர் ஜெட்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு F-35 கலாச்சு போட்டிருக்காரு. கோஇன்சிடென்ட்டா லாக்ஹீட் மார்ட்டினோட ஷேர் கூட எலான் மஸ்க் ட்வீட்டுக்கு அப்புறம் ரொம்ப கீழே போயிருக்கு. இவர் இந்த லாக்ஹீட் மார்ட்டினோட 5th ஜென் ஏர்கிராஃப்ட் பார்த்து இவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட் வைக்க மெயின் ரீசன் என்னன்னா, மத்த பார்ட் ஆஃப் வேர்ல்ட்ல எல்லாம் ட்ரோனை வச்சு வார்ல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பட் யுஎஸ் ஏர்ஃபோர்ஸ்ல இன்னும் பைலட்ஸ் வச்சு தான் ஃபைட்டர் ஜெட்ஸ் ஆபரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல பைலட்ஸோட உயிருக்கு ஆபத்து இருக்கிறது மட்டும் இல்லாம இந்த F-35 ஏர்கிராஃப்ட் எல்லாம் ட்ரோன்ஸை விட ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இதனால அமெரிக்காவோட டாக்ஸ் பேயர் காசு தான் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த ஏர்கிராஃப்ட் எவ்வளவு எக்ஸ்பென்சிவ்னா, ஒரு மணி நேரம் இந்த ஏர்கிராஃப்ட் ஆபரேட் பண்ணணும்னா $40,000 கிட்ட செலவாகும். அண்ட் இந்த ஒரு ஏர்கிராஃப்டோட டோட்டல் காஸ்ட் மட்டுமே $82 மில்லியன். பட் அதுக்குன்னு இது மோசமான ஏர்கிராஃப்ட் எல்லாம் கிடையாது. இன்னைக்கு இருக்க அட்வான்ஸ்ட் ஏர்கிராஃப்ட்ல இது ஒரு முக்கியமான ஏர்கிராஃப்டா இருக்கு. யுஎஸ் ஏர்ஃபோர்ஸ் மட்டும் இல்லாம யூகே, ஆஸ்திரேலியா, பெல்ஜியம்னு மத்த கண்ட்ரீஸ் இதை ஆபரேட் பண்ணிட்டு இருக்காங்க. சிங்கப்பூர், கனடா மாதிரி கண்ட்ரீஸ் எல்லாம் இதோட டெலிவரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு ஏன், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சைனா கூட மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் கொடுத்து லாக்ஹீட் மார்ட்டினோட சர்வரை ஹேக் பண்ணி F-35 ப்ளூ பிரிண்டை திருட ட்ரை பண்ணிருக்காங்க. இது நீங்க லாஸ்ட் மந்த் சைனா ரிலீஸ் பண்ண ஏர்கிராஃப்ட்டை பார்த்தாலே தெரியும். அப்படியே F-35 டிசைனை காப்பி அடிச்ச மாதிரி இருக்கும். சோ இந்த ஏர்கிராஃப்ட்டை எலான் மஸ்க் என்னதான் கலாச்சு போட்டாலும் குளோபல் கண்ட்ரீஸ்ல இந்த ஏர்கிராஃப்ட்டோட டிமாண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. சோ நெக்ஸ்ட் இயர் ஜான்ல ட்ரம்ப் பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் யுஎஸ் ஏர்ஃபோர்ஸ்ல ஏதாவது சேஞ்ச் வருமான்னு நமக்கு தெரியும். சோ அவ்வளவுதான் இந்த வீடியோ. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த நியூஸ் பத்தின உங்க தாட்ஸ் ஒரு ஒப்பீனியன் இருந்தா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி ஏவியேஷன் பத்தின டாபிக் சஜஷன் இருந்தாலும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்குன்னு பைலட் எப்படி ஆகுறது, கேபின் க்ரூ எப்படி ஆகுறதுலாம் என்கிட்ட கேட்காதீங்க. பிகாஸ் நான் ஒர்க் பண்றது ஏர்லைனோட கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட்ல. சோ அதை பத்தி தான் எனக்கு நல்லா தெரியும். பைலட், கேபின் க்ரூ இது எல்லாமே ஆபரேஷன் சைடு வரும். சோ ஆல்ரெடி அதுல யாராவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தா அவங்க கிட்ட கேளுங்க. பிகாஸ் அவங்கனால மட்டும்தான் உங்களை ஒரு கரெக்ட் பாத்ல கைட் பண்ண முடியும். உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட் ஆர் என்ன பர்சனலா ரீச் அவுட் பண்ணணும்னா என்னோட இன்ஸ்டாகிராம் அண்ட் மெயில் ஐடி கீழே கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க.